அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிளான் பிரீடிங்கில் மேல் ஸ்டெரிலிட்டி பார்ப்போம். இன்னைக்கு மேல் ஸ்டெரிலிட்டியை வந்து ஜெனட்டிக் எமாஸ்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து நேச்சுரலாகவே வந்து செல்ஃப் பாலினேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணோம். இதில் எந்த எமாஸ்குலேஷனும் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே டேரெக்டாகவே ப்ரீடிங் ப்ரோக்ராமில் வந்து ஃபீமேல் பிளான்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து ஜெனட்டிக் எமாஸ்குலேஷன் சொல்கிறாங்க. மேல் ஸ்டெரிலிட்டியில் என்னென்னா அதோட ஃபீமேல் கேமிட்டோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக தான் இருக்கும். பட்டு மேல் கேமிட்டோட அந்த போலன் கிரைன்ஸ் தான் வந்து நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். அதனால் இது வந்து மேல் ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிறாங்க. இது நான் ஃபங்க்ஷனல் போலன் கிரைன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஜிஎம்எஸ், சிஎம்எஸ், சிஜிஎம்எஸ்னு. அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்டியூஸ்டுன்னு 4 பிரிக்கிறாங்க. இந்த மேல் ஸ்டெரிலிட்டியை வந்து நம்ம எந்த மெத்தட் மூலிமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ராஸ் மெத்தட். இது வந்து கொஷின்ஸில் கேட்பாங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, மார்க் பண்ணாமல் விட்டுருக்கேன் நான். பேக்ராஸ் மூலிமா வந்து மேல் ஸ்டெரிலிட்டியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஜிஎம்எஸ், ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி. ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டினா இந்த ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி நியூக்ளியர் ஜீன் மூலிமா வந்து அந்த ஸ்டெரிலிட்டி வந்துச்சுன்னா இது வந்து ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டிம்பாங்க. இதை இன்னும் 2ஆக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட் வந்து இன்சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டினும், இதே வந்து என்விரான்மெண்ட்டோட எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, டிஜிஎம்எஸ், பிஜிஎம்எஸ்னு. டிஜிஎம்எஸ்னா தெர்மோசென்சிட்டிவ் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி. இது வந்து பிஜிஎம்எஸ்னா போட்டோ சென்சிட்டிவ். அதாவது ஹையர் தெர்மோசென்சிட்டிவ்னா ஹையர் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அது வந்து மேல் ஸ்டெரிலிட்டிக்கு ஃபேவராக இருக்கும். இதை வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் சொல்கிறாங்க. லாங் டே கண்டிஷன் வந்து மேல் ஸ்டெரிலிட்டிக்கு வந்து ஃபேவராக இருக்குன்றாங்க. சரிங்களா? அடுத்து டிரான்ஸ்ஜெனிக் மேல் ஸ்டெரிலிட்டின்றாங்க. இது நம்ம கீழே இருக்குது, நம்ம பார்ப்போம். பார்னேஸ் பார்ஸ்டார்ன்றாங்க. பார்னேஸ் பார்ஸ்டார் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம வந்து இதில் வந்து 2 லைன் இன்வால்வ் ஆகும். இப்போ ஜிஎம்எஸ்ல வந்து 2 லைன் இன்வால்வ் ஆகுமா, ஏ லைன் பி லைன். அதே மாதிரி சிஎம்எஸ்லையும் ஏ லைன் பி லைன் 2 லைன் இன்வால்வ் ஆகும். இந்த சிஜிஎம்எஸ்னா ஏ லைன் பி லைன் ஆர் லைனுன்னு ஒரு 3ஆவது லைன் வந்து இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்னேஸ்னா வேற ஒன்றும் இல்லை, ஏ லைனை தான் வந்து பார்னேஸ்ன்னுவாங்க. பார்ஸ்டார்ன்றது வந்து ஆர் லைனை தான் பார்ஸ்டார்ன்றாங்க. இது வந்து நம்ம பிராசிக்காவில் வந்து பண்ணுறாங்க. நம்ம இது வந்து பின்னாடி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இந்த ரவுண்ட் வந்து நியூக்ளியர் ஜீன், இதுக்கு செகண்ட் ரவுண்ட் வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஜீன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மேல் ஸ்டெரைல்னா அப்போ என்னன்னா மேல் வந்து ஸ்டெரைலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல் பேரண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஏ லைன் வந்து மேல் ஸ்டெரைல் லைன், ஃபீமேல் பேரண்ட்டு. பி லைன் வந்து மெயின்டைனர் லைனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேல் ஃபெர்டைலாக இருக்கும். இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது என்ன வரும்னா எம் வருதுங்களா? இதுதான் வந்து ஜிஎம்எஸ். இது வந்து ஃபெர்டைலாக இருக்கும். சரிங்களா? இதில் 2வது முக்கியமான ஒரு எக்ஸாம் பாயிண்ட் என்னன்னா, இதில் வந்து ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி இஸ் நார்மலி கவர்ன்டு பை சிங்கிள் ரெசசிவ் நியூக்ளியர் ஜீன். சரிங்களா? ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி இதில் எது கவர்ன் பண்ணுது? சிங்கிள் ரெசசிவ் நியூக்ளியர் ஜீன். ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்க. மேக்ஸிமம் சிங்கிள் ரெசசிவ் நியூக்ளியர் ஜீன் தான் இருக்கும். பட் சில இதில் சாஃப்ட்வேரில் மட்டும்தான் வந்து டாமினன்ட் ஜீன் வந்து ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி இன்டியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஜிஎம்எஸ்ல வந்து 2 லைன் இன்வால்வ் ஆகும், ஏ லைன் பி லைன். ஏ லைனை வந்து மேல் ஸ்டெரைல் லைனும் பி லைனை வந்து மெயின்டைனர் லைனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து இது மேல் ஸ்டெரைல் லைனை வந்து நம்ம எப்படி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எ மேல் ஸ்டெரைல் லைன் மே பி மெயின்டைன்டு பை கிராசிங் வித் ஹெட்ரோசைகஸ் மேல் ஃபெர்டைல் லைன். எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா ஹெட்ரோசைகஸ் மேல் ஃபெர்டைல் லைன் கூட வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து 1:1 மேல் ஸ்டெரைல் மேல் ஃபெர்டைல் லைன் உருவாகும். ஒரு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேல் ஃபெர்டைல் உருவாயிடுச்சு, மேல் ஸ்டெரைல் லைன் ஒன்று உருவாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஜிஎம்எஸ் வந்து என்னென்ன கிராப்புக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். ரெட் கிராம், காட்டன், கேஸ்டர், டொபாக்கோ, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நல்லா படிச்சுக்குவாங்க. ரெட் கிராம்லலாம் வந்து ஜிஎம்எஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க.
அடுத்து யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்காங்க. ரெட் கிராம்லேயும் கேஸ்டர்லேயும் ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ண வந்து என்ன இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி ஜிஎம்எஸ். சரிங்களா, இது வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து வந்து டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கில்டு லேபர் வேணும், ஃபெர்டைல் லைனு ஸ்டெரைல் லைனு இது கண்டுபிடிக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது சிம்பிளாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இது வந்து காஸ்ட்லின்றாங்க. இதே வந்து இப்போ கேஸ்டரில் வந்து நம்ம ஜிஎம்எஸ் சொன்னோம்ல, அது வந்து ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா பிரேக் டவுன் மேல் ஃபெர்டிலிட்டி வந்து ஹை டெம்பரேச்சர் இருந்தால் வந்து பிரேக் டவுன் மேல் ஃபெர்டிலிட்டி ஆகுது அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் இந்த பிஸ்டிலேட் கண்டிஷன் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம பின்னாடி இருக்குது கேஸ்டரில் வந்து இது பண்ணுவாங்க. அடுத்து சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைலைன், இது ரெண்டாவது சிஎம்எஸ் அப்படிம்பாங்க. இதில் வந்து மேல் ஸ்டெரிலிட்டியை வந்து எது கவர்ன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் அப்படி இல்லைன்னா பிளாஸ்மா ஜீன் அப்படிங்கிறாங்க. இது இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நியூக்ளியர் ஜீன், இது வந்து சைட்டோபிளாஸ்மிக் இதுன்னு சொன்னேன்ல நான். இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏ லைன் வந்து மேல் ஸ்டெரைல் லைன், இது வந்து மெயின்டெனர் லைன் பி லைனு. இது கிராஸ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து எப்போவுமே வந்து ஸ்டெரைலாக இருக்கும். இங்கே பாருங்கள், F1 இஸ் ஆல்வேஸ் ஸ்டெரைல். இங்கே பாருங்கள் ஸ்டெரைலாக இருக்கா. இது ஏன் ஸ்டெரைலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இங்கே இருக்கிற ஃபெர்டைல் ஏன் இங்கே வரக்கூடாது சைட்டோபிளாஸ்மிக் ஜீன்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அது என்ன காரணம்னா வந்து இது வந்து ஒரு தேரியை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற வந்து அந்த தேரி மூலிமா சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் இது என்ன சொல்லுன்னா நம்ம எப்போவுமே வந்து அந்த சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் வந்து வர ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு வந்து மதர்கிட்ட வந்து என்ன சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் இருக்கோ அது வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் வந்து சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னுவாங்க. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் வந்து ஸ்டெரைலாக இருக்கிறதுனால அந்த ஸ்டெரைல் வந்து அப்படியே இங்கே வரும். இதில் இருக்கிற நியூக்ளியர் ஜீன் வந்து இங்கே இருக்கிறது பாதி, இங்கே இருக்கிறது பாதி வந்திருக்கும். இங்கே வந்து ஸ்டெரைலாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஸ்டெரைல்னு வருது. இதே வந்து நீங்கள் வந்து சம்டைம்ஸ் ஸ்டெரைலாக இருந்தாலும் நியூக்ளியர் ஜீன் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஃபெர்டைலாக மாறும். இங்கே வந்து ஸ்டெரைலாக இருக்கும். எப்போயுமே வந்து சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து ஸ்டெரைலாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் கொஸ்டின்ஸில் வந்து கேட்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. இதில் வந்து நியூக்ளியர் ஜீன் வந்து இன்வால்வ் ஆகாது. ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. மேலே அதே வந்து மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜிஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதனால தான் வந்து டிஜிஎம்எஸ் பிஜிஎம்எஸ்லாம் உள்ளே வருது. ஓகேங்களா, இதில் வந்து சிஎம்எஸ்க்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. அதே மாதிரி வந்து இதில் இருக்கிற ஸ்டெரிலிட்டி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இதில் வந்து 2 லைன் வந்து இன்வால்வ் ஆகும். ஒன்று ஏ லைனு, இன்னொன்று பி லைனு, மெயின்டெனர் லைனு மேல் ஸ்டெரைல் லைனுன்றது இன்வால்வ் ஆகும். யுவான் லாங் பிங்ன்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா அவர் வந்து சைனீஸு. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சிஎம்எஸ் லைன் வந்து ரைஸில் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இது வந்து ஸ்டெரைலாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து ஆர்னமெண்டல் ஸ்பீசிஸ் வெஜிடேட்டிவ் பார்ட்டு தான் வந்து எக்கனாமிக் பார்ட்டாக இருக்கிற கிராப்புக்கு மட்டும்தான் வந்து இந்த சிஎம்எஸ் ப்ரீடிங் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க, சுகர் கேன், பொட்டேட்டோ, ஃபோரேஜ் கிராப்ஸு, ஆனியன், ஃபாடர் கிராப்ஸு, கேபேஜி, பாலாக்கு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து என்னென்ன கிராப்புக்கு வந்து ப்ரீடிங் வந்து இது சூட்டபுளாக இருக்கும், எத்தனை லைன் இன்வால்வ் ஆகும், இதை வந்து கவர்ன் பண்ணுறது வந்து என்ன ஜீனு, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து ஸ்டெரைலாக இருக்குது, இது எல்லாமே ரொம்ப பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிஜிஎம்எஸ், சைட்டோபிளாஸ்மிக் ஜீனிக் மேல் ஸ்டெரிலிட்டி. இதில் வந்து ரெண்டுமே இன்வால்வ் ஆகும். சைட்டோபிளாஸ்மிக் ஜீனும் இன்வால்வ் ஆகும், நியூக்ளியர் ஜீனுமே இன்வால்வ் ஆகும். அதனால தான் அது வந்து நியூக்ளியர் ஜீன், சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் இது ரெண்டும் இன்வால்வ் ஆகிறதுனா நியூக்ளியோபிளாஸ்மிக் ஜீன் மேல் ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிறாங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, போலன் ஸ்டெரிலிட்டி இஸ் கண்ட்ரோல்டு போத் சைட்டோபிளாஸ்மிக் அண்ட் நியூக்ளியர் ஜீன்ஸ். இதில் வந்து டாமினன்ட் நியூக்ளியர் ஜீன் வந்து ரீஸ்டோர் ஃபெர்டிலிட்டி வந்து ரீஸ்டோர் பண்ணோம். இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன் சிஜிஎம்எஸ் நியூக்ளியர் ஜீன் ஃபார் ரீஸ்டோரிங் ஃபெர்டிலிட்டி இன் மேல் ஸ்டெரைல் லைன் இஸ் நவ் ஃபெர்டிலிட்டி ரீஸ்டோரர் லைன். இதை தான் வந்து ஆர் லைனுன்றாங்க.
எப்பவுமே வந்து ஆர் லைன் வந்து டாமினன்ட் இன் நேச்சராக இருக்கும். நான் ஏன்னா இது அந்த கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் வந்து இங்கே ஸ்டெரைலாக இருக்குது, இங்கே ஃபெர்டைலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மேல் ஸ்டெரைல் லைனு, இது வந்து பி லைன் மெயின்டெனர் லைனு. இது ரெண்டையும் நீங்கள் கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வரது வந்து ஃபஸ்ட்டு இங்கே சைட்டோபிளாஸ்மிக் ஜீனில் என்ன இருக்கோ அது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு வரணும். இங்கே ஸ்டெரைல் வந்து இங்கே ஸ்டெரைல் வந்துருச்சு. இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கிராஸ் பண்ணிங்கன்னா வந்துருச்சுங்களா ஆர்எஃப்னு. அடுத்து வந்து இந்த ரீஸ்டோரல் லைன் இது வந்து 3 லைன் பிரீடிங் சிஜிஎம்எஸ்ன்னு நம்ம பார்த்தோம்ல. ஏ லைன், பி லைன், ஆர் லைன் 3 லைன் இன்வால்வ் ஆகும். இது ஆர் லைன்ன்றது வந்து ரீஸ்டோரல் லைனு. இது வந்து என்னன்னா இது வந்து டாமினன்ட் நியூக்ளியஸ் ஜீன் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். இது ரீஸ்டோரல் லைன் இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும், டாமினன்ட் இன் நேச்சர்னு பார்த்துருக்கோம். இந்த டாமினன்ட் இன் நேச்சர் இது என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் சைட்டோபிளாஸ்மிக்ல இருக்கிற ஸ்டெரைல் வந்து இங்கே ஸ்டெரைல் வந்துடும். இப்போ இங்கேருந்து பாதி வந்துடும். இங்கே வந்து நியூக்ளியர் ஜீன் வந்து டாமினண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து ஃபெர்டைலாக இருக்கும். இதுதான் வந்து 3 லைன் ப்ரீடிங்கு. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க 3 ஏ லைன், பி லைன், ஆர் லைன் இன்வால்வ் ஆகும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா ஜோன்ஸ் அண்ட் டேவிஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஆனியனில் தான் இது பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன கிராப்புக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜ்ரா, ஜோவர், மெய்ஸ், ரைஸ், வீட், சன்ஃப்ளவர் இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஏ லைன் இப்போ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஏ லைன் வந்து மேல் ஸ்டெரைல் லைனு. மேல் ஸ்டெரைல்னா இது வந்து ஒரு ஃபீமேல் பேரண்ட்டு. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபீமேல் பேரண்ட்டு. ஏ லைன் மேல் ஸ்டெரைல் லைன். இது வந்து மெயின்டைன்டு பை கிராசிங் இட் வித் ஐசோஜெனிக் பி லைன். ஆக்சுவலி ஐசோஜெனிக் லைன்னா வேற ஒன்றும் இல்லை. ஐசோஜெனிக் லைன்னா எல்லா கேரக்டரும் சேமாக இருக்கும், ஏதோ ஒரு கேரக்டர் மட்டும் வேற மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே அப்படியே சேமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஐசோஜெனிக் லைன் அப்படிம்பாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ லைனும் பி லைனும் சேமாக தான் இருக்கும். என்னன்னா ஏ லைன் வந்து ஸ்டெரைலாக இருக்கும், பி லைன் வந்து ஃபெர்டைலாக இருக்கும். இதுதான் வந்து ஐசோஜெனிக் லைன்ன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பி லைன் மெயின்டெனர் லைன்ன்றாங்க. இது வந்து மெயின்டைன் தி ஸ்டெரிலிட்டி ஆஃப் ஏ லைன்ன்றாங்க. அதே தான் சொல்கிறாங்க. இது வந்து ஐசோஜெனிக் லைனு எக்ஸப்ட் ஃபெர்டைல் சைட்டோபிளாசம்ன்றாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல. அடுத்து ஆர் லைனு ரீஸ்டோரர் லைன். இது வந்து ரீஸ்டோர் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் ஏ லைன் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து கிராசிங் பிட்வீன் ஏ ஆர் லைன் ரிசல்ட் வந்து F1 வந்து ஃபெர்டைல் ஹைபிரிட் சீடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து சைட்டோபிளாசம் வந்து ஸ்டெரைலாக இருந்தாலும் இங்கே நியூக்ளியர் ஜீன் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து ஃபஸ்ட்டு F1 ஜென்ரேஷன் வந்து ஃபெர்டைலாக இருக்கும். இதுதான் வந்து சொல்கிறாங்க லிமிடேஷன்ஸ் ஆஃப் சிஜிஎம்எஸ்ன்றாங்க. இதில் என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னா அன்டிசைரபிள் எஃபெக்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். இதில் வந்து எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க, கீழேயுமே இந்த டேபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். டெக்சாஸ் சைட்டோபிளாசம் இன் மெய்ஸ். இது என்ன பண்ணுன்னா எல்மின்தாஸ்போரியத்துக்கு வந்து சசப்டபிளாக இருக்குது. அதே மாதிரி கம்புல வந்து டிஃப்ட் 23A இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இது வந்து டவுனி மில்டியூக்கு வந்து சசப்டபிளாக இருக்குது. அப்போ டிஃப்ட் 23A வந்து எதோட சைட்டோபிளாசம்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாஜ்ரா. ஓகேங்களா? டெக்சாஸ்னா மெய்ஸு. சரிங்களா? இதே வந்து சொர்க்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஃபீர் 60 மைலோ அப்படின்றதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து இந்த டேபிள் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த டேபிள் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பேல் மில்லட். இதில் வந்து பேல் மில்லட்டோட சைட்டோபிளாசம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. பெனிசிட்டம், வயோலேசியம். ஓகேங்களா? இது வந்து சசப்டபிள் எல்மின்தாஸ்போரியம். இது வந்து டிஃப்ட் 23 ஏன்னா இது வந்து டவுனி மில்டியூ கிரீனியாக இருக்குது. இந்த மாதிரி ரைஸோட மேல் ஸ்டெரிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் அபார்டிவ். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டேபிள் வந்து ஒரு முறை படிச்சுக்கோங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கெமிக்கலி இன்டியூஸ்டு மேல் ஸ்டெரிலிட்டி. இதை வேணால் பாஸ் பண்ணிட்டு கூட இந்த டேபிளை வந்து படிச்சுக்கோங்க. நான் இதோட மெட்டீரியல் வந்து நான் ட்ரைவில் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதை வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கெமிக்கல்ஸ். என்னென்ன கெமிக்கல்ஸ்? இந்த கெமிக்கலி இன்டியூஸ்டு மேல் ஸ்டெரிலிட்டின்றது இது என்னன்னா இது வந்து ஜெனட்டிக்கலி மேல் ஸ்டெரிலிட்டி கிடையாது. ஏன்னா இது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து போகாது.
இது வந்து அப்போ மட்டும்தான் வந்து மேல் ஸ்டெரிலிட்டியை வந்து காஸ் பண்ணும். கெமிக்கல்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு இன்டியூஸ்டு ஆர்டிஃபிஷியல் நான் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி டெம்பரரிலி கால்ட் மேல் கேமிட்டோசைட்ஸ். இதுக்கு வந்து பேர் வந்து மேல் கேமிட்டோசைட்ஸ்ன்றாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஜெனட்டிக்ன்றாங்க. அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இது போகாது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பேர்லாம் கொடுத்துருக்காங்க. மேல் ஸ்டெர்லன்ஸு, போலன் சப்ரசன்ஸ், போலானோசைட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு இருக்கு. இது என்ன கெமிக்கல் வந்து செலக்டிவ்லி கில்ஸ் மேல் கேமிட். இதுதான் வந்து மேல் கேமிட்டோசைட்ஸ் அப்படிங்கிறாங்க. மேல் கேமிட்டை மட்டும்தான் கில் பண்ணும், ஃபீமேல் கேமிட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு குட்டு கேமிட்டோசைடு அப்படிம்பாங்க. இதே வந்து மியூட்டேஷன் மூலிமா வந்து மேல் ஸ்டெரிலிட்டி வந்துச்சுன்னா அது வந்து ஹெரிட்டபுளாக இருக்கும். கேமிட்டோசைட்ஸ் மூலிமா வந்து மேல் ஸ்டெரிலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அது வந்து நான் ஹெரிட்டபுளாக இருக்கும். மியூட்டேஷன் வந்து ஹெரிட்டபுளாக இருக்கும். இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங்லாம் நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். அதை தான் சொல்கிறாங்க, F1 சீடுக்கு வந்து கேரியோர் ஆகாது அப்படின்றாங்க. சோடியம் மித்தைல் ஆர்சனேட், இது வந்து சைனாவில் வந்து ரைஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. மியூட்டாஜென்ஸ் எத்திடியம் புரோமைடு, இது வந்து கம்புக்கு வந்து சிஎம்எஸ் இன்டியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. மேல் கேமிட்டோசைட்ஸ் வந்து அதிகமாக வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. மேலிக் ஹைட்ராசைட், சரிங்களா? இது கேட்டிருக்காங்க, நான் மார்க் பண்ணாமல் விட்டுருக்கேன், படிச்சுக்கோங்க. மேல் கேமிட்டோசைட்ஸு என்னென்ன கிராப்புக்கு வந்து எதெல்லாம் மேல் கேமிட்டோசைட் யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. டேபிள் இருக்குது, வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டிரான்ஸ்ஜீனிக் மேல் ஸ்டெரிலிட்டி. A gene introduced into genome an organism by recombinant DNA technology, genetic engineering. Actually டிரான்ஸ்ஜீன் இது வந்து பாக்டீரியாவில் இருக்கிற ஜீன் இல்லை ஏதோ ஒரு ஜீன் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் இன்னொரு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்ஜீனிக் கிராப்பு. அதில் இன்ட்ரடியூஸ் பண்ண இது வந்து டிரான்ஸ்ஜீன் அப்படிம்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தி மேல் ஸ்டெரிலிட்டி இன்டியூஸ்ட் இன் டொபாக்கோ பிரேசிகா ஸ்பீசிஸ் டிரான்ஸ்ஃபரிங் ஜீன் ஃப்ரம் பாக்டீரியா. இதில் என்ன பாக்டீரியாவிலேருந்து அந்த ஜீனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா பேசிலஸ் அமிலோலுக்கிஃபேசியன்ஸ், அந்த பாக்டீரியாவிலேருந்து அந்த மேல் ஸ்டெரிலிட்டிக்கு உண்டான ஜீனை வந்து இந்த கிராப் டொபாக்கோ பிராசிகாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதில் அடுத்து வந்து பார்னேஸ் பார்-ஸ்டார் சிஸ்டம். நீங்கள் இது என்ன கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா பார்க்காதீங்க, நம்ம போக வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு டெப்த்தாக போகல. நான் டிரான்ஸ்ஜீனிக் கிராப்ஸு நம்ம அந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங்லாம் படிக்கிறப்ப இன்னும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்னேஸ் பார்-ஸ்டார் சிஸ்டம். பார்னேஸ்னா ஒன்றும் இல்லை, 7 லைனுன்னு முன்னே சொல்லியிருக்கேன். பார்-ஸ்டார் வந்து 6 லைனு. பார் ஜீன் அப்படிங்கிறாங்க, இது ஹெர்பிசைட் டாலரண்ட் ஜீனு. பார் ஜீனுனா இதோட லிமிட்டேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மெத்தட் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிஸ்டிலேட் கண்டிஷன். இந்த பிஸ்டிலேட் கண்டிஷன் வந்து எந்த கிராப்புக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அது வந்து கேஸ்டருக்கு. சம் மியூட்டன்ஸ் ஆஃப் கேஸ்டர் குக்கர் பீட் வந்து ப்ரொடியூஸ் ஒன்லி பிஸ்டிலேட். அதாவது பிஸ்டிலேட்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அது ஏன் இது வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் வந்து லெஸ் தென் 35 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா ஃபீமேல் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகும், சரிங்களா? இதே வந்து மோர் தென் 35 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுன்னா அது வந்து மேல் ஃப்ளவர் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இல்லை கீழே பார்த்து இந்த வந்து என்ன பிஸ்டிலேட் கண்டிஷன்னா என்ன கிராப்பு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க. இந்த கேஸ்டரில் வந்து பிஸ்டிலேட் லைன் வந்து கவர்ன்டு பை சிங்கிள் ரெசசிவ் ஜீன். ஓகேங்களா? இது வந்து 3 டைப்பாக பிரிப்பாங்க, NS NES டைப்னு. என் டைப் வந்து சிமிலர் டு ஜிஎம்எஸ், ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி மாதிரி இருக்குமா. எஸ் டைப் டிஃபிகல்ட்டு, NES டைப் டெவலப்டு செக்ஸ் ரிவர்சல் வேரியண்ட் அப்படிங்கிறாங்க. இது ஒரு முறை சும்மா பாருங்கள். செக்ஸ் ரிவர்சல் வேரியண்ட்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பிஸ்டிலேட் வந்து இயர்லியர் பட் லேட்டர் சேஞ்ச் மொனைசியாக வரும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஸ்டிலேட்டாக இருக்கும், அடுத்து வந்து மொனைசினா என்னது நம்ம பார்த்துருக்கோம்ல, மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அது வந்து ஒரே பிளான்ட்டில் இருக்கும். இதுதான் வந்து மொனைசின்றது. ஓகேங்களா? MCQ வந்து கொடுத்துருக்கேன்.
வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் கீழே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் அட்டாச் பண்ண இதாக இருக்குது. நீங்கள் லாஸ்ட் வீடியோ வந்து போயிட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து எடுத்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு பேசிக்ஸான இதை தான் கொடுத்துருக்கு. நம்ம போக வந்து டிஎன்பிஎஸ்சி டைப்பில் வந்து நம்ம டெஸ்ட் போடுறப்போ வந்து நம்ம பார்த்துக்குறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.